CA ஃபவுண்டேஷனில் ரேஷியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டெய்லி ஏர்னிங்ஸ் ஆஃப் 2 persons ஆர் in the ratio 4:5. அவங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்குது? 4:5. அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் in the ratio 7:9. இஃப் ஈச் சேவ்ஸ் ₹50 per day, டெய்லி ஏர்னிங்ஸ் இன் ருப்பீஸ் ஆர். 4:5 ரேஷியோவில் ஏர்ன் பண்ணுறாங்க, 7:9 ரேஷியோவில் செலவழிக்கிறாங்க, ₹50 டெய்லி சேமிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸ் என்னென்னா, ஏர்னிங்ஸோட தான் கொடுத்துருக்கு. 40, 50, 4:5 தான் வருது. ஆனால் இது 50, 40 வரல. நான் ஆப்ஷனை வச்சு எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் ஸ்டெப்ஸு சொல்கிறேன். 40, 50ங்கிறது 4:5 ரேஷியோ தான். ஆனால் 50, 40ங்கிறது 5:4 ரேஷியோ. அதனால் இந்த ஆப்ஷன் வராது. 4:500, அதனால் இந்த ஆப்ஷனும் வரலாம், இந்த ஆப்ஷனும் வரலாம். 4:5 ரேஷியோ தான். ஆனால் இது ரெண்டில் எது வரும்னா, ஒரு நாளைக்கு ₹50 செலவழிக்கிறாங்க. அப்போ ₹40 வாங்கி ₹50 செலவழிக்க முடியாது. ₹40 வாங்கி ₹50 செலவழிக்க முடியாது. ₹50 வாங்கி ₹50 அப்படியே செலவழிக்க முடியாது. அப்போ எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸே இருக்காது இல்லையா? அதனால ₹50 சேமிக்க முடியாது. ₹40 வாங்கி ₹50 எப்படி சேமிக்க முடியும்? சேமிக்க முடியாது. ₹50 வாங்கி ₹50 சேமித்தா செலவே இருக்காது. அதனால இந்த ஆப்ஷனும் இல்லை. நமக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்படி ஆப்ஷனை பார்த்தே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனால் நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இதை வச்சு நம்ம 4:5, அதனால இந்த ஆப்ஷன் தான் சொல்கிறோம். இப்போ ₹50 மிச்சப்படுத்திட்டா செலவு எவ்வளவு? ₹350. 500ல் ₹50 மிச்சப்படுத்திட்டா செலவு எவ்வளவு? ₹450. அப்போ இதனுடைய ரேஷியோ என்ன? 7:9. அதுவும் சரியாக வருது. அதனால இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக. இது மாதிரி ஆப்ஷனை வச்சு முடிவு பண்ணலாம். அதாவது 4:5 ரேஷியோ முதல்ல வரணும். இது 5:4 ரேஷியோ. அதனால் இந்த ஆப்ஷன் வராது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஒரு நாளைக்கு ₹50 சேமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ₹40 வாங்கி ₹50 சேமிக்க முடியாது. ₹50 வாங்கி அப்படி சேமித்தா செலவு பண்ண முடியாது. ஆனால் செலவு ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால இதுவும் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷனாக தான் இருக்கணும். இல்லை நன் ஆஃப் தீஸ் இருக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ₹50 சேமிப்புனா 400ல் ₹50 போக மிச்சம் ₹350 செலவழிச்சிருக்காங்க. 500ல் ₹50 கையில் வச்சுக்கிட்டு ₹450 செலவழிச்சிருக்காங்க. அப்போ இந்த ரேஷியோவை பார்த்தா I7 35, I9 45, 7:9 அப்படி. அதனால் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்படி ஆப்ஷனை வச்சு போடலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் வேணும். ஆப்ஷனை காட்டிலும் ஸ்டெப்ஸ் ஈஸியாக போடலாம். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். A, B அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவருடைய இன்கம் 4:5 ரேஷியோனா எக்ஸு சேர்த்துக்கணும். இவர் 5 4:5னா 2 பக்கமும் எக்ஸ் சேர்த்துக்கணும். 4:5ன்னு கொடுத்துருக்கா. இந்த பக்கம் ஒரு எக்ஸு, இந்த பக்கம் ஒரு எக்ஸு. அப்போ இவருடைய இன்கம் 4x, இவருடைய இன்கம் 5x. சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க? ₹50 சேவ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க? 4xல் ₹50 கழிச்சிட்டு மிச்சத்தை செலவு பண்ணியிருக்காங்க. 5xல் ₹50 கழிச்சிட்டு இவர் அதை மிச்சத்தை செலவு பண்ணியிருக்காரு. 4xல் ₹50 சேவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை செலவு பண்ணியிருக்காரு. 5xல் ₹50 சேவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை செலவு பண்ணியிருக்காரு. இதனுடைய ரேஷியோ தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்கு? 7:9ன்னு கொடுத்துருக்கு. அதாவது கொடுத்துருக்கிறது என்னென்னா, 4x - 50 5x - 50 = 7:9ன்னு கொடுத்துருக்கு. இதுதான் நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் பெருக்கும். ஓரத்தில் 2ல் உள்ளதையும் நடுவில் உள்ளதையும் பிரிக்கணும். அதாவது 9 × 4x - 50 = 7 × 5x - 50 அப்படின்னு சொல்லி இந்த 2 ஓரத்தில் இருக்க மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸை பெருக்கணும். மீன்ஸை நடுவில் உள்ளது மீன்ஸ்னு பேர். அது 2யும் பெருக்கி ஈக்குவேட் பண்ணணும். 9 × 4 36x - 450 = 35x - 350. 36x, எக்ஸை பூரா ஒரு பக்கம் சேர்ப்போம். இந்த 35x இந்த சைடு வந்தால் -35x -350. இந்த -450 இந்த பக்கம் போனால் +450. 36xல் 35x போச்சுன்னா ஒரு எக்ஸு, இது 100. அப்போ எக்ஸ் எவ்வளவு? 100. எக்ஸு 100. நமக்கு என்ன கேட்டிருக்கு? ஏயோட ஏர்னிங்ஸ்னால் இன்கமும் ஏர்னிங்ஸும் ஒரே வார்த்தை தான். அப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப் ஏ என்ன? 4x. அப்போ 4 × 100 எவ்வளவு? 400. இவ்வளவுலாம் நீங்கள் சிஏல டக்குன்னு யோசிச்சு இவ்வளோ ஸ்டெப்ஸை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் அந்த ஆப்ஷன்லேருந்து ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 5x 5 × 100 500. அப்போ ஏபியோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு? 400, 500. இதுதான்
நம்ம முறைப்படி போட்டோம்னா ஸ்டெப்ஸு. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் தானே MCQ தானே, அதனால் ஆப்ஷனை பார்த்து ஃபஸ்ட்டு இந்த 5:4 வராது, அதனால இது 2 தான் வரும். இதில் 40 வாங்கி 50 கொடுக்க முடியாது, அதனால் இதுவும் வராது, அதனால் இது தான் வரும். இதுதான் வருங்கிறத இன்னொன்று கன்ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்னா 400ல் 50 கழிச்சிட்டோம்னா 350 சேவிங்ஸை வச்சுட்டு செலவு 350, 500ல் 50 கையில் இருக்குது, 450 செலவாயிருக்கு. இதனுடைய செலவு ரேஷியோ பார்த்திங்கன்னா 7:9. அந்த 7:9 தான் கொடுத்துருக்கு, அதுதான் இதனுடைய ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு போட்டுட்டு பார்த்தோன்னே போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போடுறது தான் ஈஸி. அது மாதிரி தான் நேற்று சொன்ன கணக்குக்கும் ஒன்று 85ன்னு வந்துச்சுன்னா 17. ஏன்னா நன் ஆஃப் தீஸ் கொடுத்ததுனால நம்ம கட்டாயம் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த நன் ஆஃப் தீஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம க்ளூவை வச்சே ஒன்று பாதி கண்டுபிடிச்சதுலேயே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஆப்ஷனை குறிச்சிடலாம். நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் இதை இப்படி செக் பண்ணிக்கிட்டாலே போதும்.